வணக்கம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருகிறது. அந்த பிரதோஷ வேளையில் சிவனை நினைத்து நாம் பஞ்சாக்கர மந்திரத்தை தொடர்ந்து எண்ணிக்கொண்டும் உச்சரித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறோம். பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய மகிமையே மகிமை. பஞ்சாக்கர மந்திரம் சாதாரண மந்திரம் அல்ல, அது பிறவி பிணியறுக்கும் மந்திரம். சாதாரண உடல் நோய்களை மருத்துவன் தீர்த்து வைப்பான். ஆனால் இந்த பிறவி பிணியை தீர்த்து வைக்கக்கூடிய இறைவன், அந்த ஆதிசிவன், அவனை வழிபடுவதற்குரிய முக்கியமான வேலை அந்த பிரதோஷ வேலை. சூரியன் மறைவிற்கு 1.5 மணி நேரம் முந்தியும் சூரியன் மறைவிற்கு 1.5 மணி நேரம் பிந்தியும் நாளை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த பிரதோஷம் வருகிறது. வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் நீங்கள் பஞ்சாக்கர மந்திரத்தை மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் எதையும் இறைவனிடம் கேட்க வேண்டியதில்லை. இறைவனே உங்களுடைய உள்ளத்தை அறிந்து கொண்டிருக்கக்கூடியவன். உங்களுடைய உள்ளமாகவே இறைவன் இருப்பதால் நீங்கள் எதையுமே இறைவனிடம் கேட்க வேண்டியதில்லை. ஆக இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷத்தில் நீங்கள் இறைவனை பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்தீர்கள், ஆனால் இந்த சுக்கிர பகவானுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்வார். இல்லற வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். வரன் தேடுபவர்களுக்கு, மாப்பிள்ளை தேடுபவர்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும். பெண் தேடுபவர்களுக்கு நல்ல பெண் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுடைய புகழ் ஓங்கும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுடைய புகழ் ஓங்கும். இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்கள் நீங்கும். சிறுநீரகம் சம்பந்தமான நோய்கள் நீங்கும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நந்தியம்பெருமான் அருகில் இருந்து கொண்டு அந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு பதிகத்தை, உங்களுக்கு தெரிந்த பதிகத்தை மனதுக்குள் எண்ணிக்கொண்டும் உறக்க பாடிக்கொண்டும் இருக்கலாம். நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் நாம் பதிகங்களை சொல்லி அதனுடைய விளக்கங்களையும் சொல்லி அந்த பதிகங்களை பாடுமாறு அன்பர்களை கேட்டுக்கொண்டுள்ளோம். அந்த வரிசையில் இந்த ஞானசம்பந்த பெருமான் அருளிய ஒரு 2 பதிகங்களை சொல்லி அந்த நமச்சிவாய அந்த பதிகத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது பாட்டு, கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரைவிலர் என்பதால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சு உள் கண்டன் நமசிவாயவே. கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரைவிலர் என்பதால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சும் கண்டன் நமசிவாயவே. விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சு உள் கண்டன் நமசிவாயவே. விஞ்சை அண்டர்கள் என்றால், விஞ்சை என்றால் வானுலகு, அண்டர்கள் என்றால் தேவர்கள். வானுலகத்தில் உள்ள தேவர்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதற்கு இணங்க ஆழகால விஷத்தை தான் பெற்றுக்கொண்டு அதை நஞ்சுள் கண்டனாக தன்னுடைய கண்டத்தில் அடக்கி கொண்டு அவர்கள் ஆழகால விஷத்தினால் பாதிக்கப்படாமல் பார்த்து கொண்டு அவர்களுக்கு அமிர்தம் கிடைக்குமாறு செய்தவனுடைய பெருமையை விளக்கக்கூடிய இந்த நமசிவய 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 என்ற பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்போமாக. இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லை? கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரைவிலர் என்பதால் அந்த கஞ்சி மண்டையர்களுக்கும் கையில் உன் கையர்களுக்கும் இந்த நமசிவாய மந்திரம் தெரியாமலே போய்விட்டது. கஞ்சி மண்டையர்கள் என்றால் மண்டை ஓட்டில் கஞ்சியை பெற்றுக்கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள். அவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். கையில் சாப்பாட்டை வைத்துக்கொண்டு சாப்பிடக்கூடியவர்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள். அந்த ஞானசம்பந்தர் காலத்தில் உள்ள 2 மதங்களை சார்ந்தவர்கள் இந்த நமசிவாய மந்திரத்தை அறியக்கூடிய வாய்ப்பினை பெறாமல் போய்விட்டார்கள். பெறாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கிறது.
நல்வினை ஆடுபவர்கள், நல்வினை செய்தவர்கள் மட்டுமே நமசிவய மந்திரத்தை பெற முடியும், அறிய முடியும், தெரிய முடியும். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மயிலை சிவபுராணன் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் ஞானி என்று இதைத்தான் மாணிக்க வாசகர் குறிப்பிடுகிறார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி, அவனுடைய அருள் நமக்கு கிடைக்குமாறு நாம் நல்வினை ஆற்றி இருந்தால் மட்டுமே இந்த நமசிவய மந்திரத்தை அறிய முடியும். மற்றவர்கள் அறிய முடியாமல் போய்விடும். அதை அறிவதற்கு அவர்கள் பன்னெடுங்காலம் நல்வினையை ஆற்றி இருக்க வேண்டும். அந்த கஞ்சி மண்டையர்களும் கையில் உன் கையர்களும் நமசிவய மந்திரத்தை தெரிந்திருக்கவில்லை. திருஞான சம்பந்தர் காலத்தில் வாழ்ந்த சமண புத்த மதங்களை பின்பற்றியவர்களைத்தான் இதை குறிப்பிடுகிறார். அவர்கள் இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை அறியக்கூடிய வாய்ப்புகளை பெறாமல் போய்விட்டார்கள். ஆனால் நாமெல்லாம் அந்த வாய்ப்பை பெற்றுவிட்டோம். அந்த பஞ்சாக்கர மந்திரம் எப்படிப்பட்டது? ஆழகால விஷம் தேவர்களை எல்லாம் துரத்திய பொழுது ஆழகால விஷத்திலிருந்து தேவர்களை காப்பதற்காக அந்த ஆழகால விஷத்தை தான் வாயில் போட்டு விழுங்கி அதை பார்வதி தேவி வந்து தடுத்து நிப்பாட்ட கண்டத்திலேயே அந்த நஞ்சு இருக்குமாறு என்றைக்கும் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த ஆதிசிவனை குறிக்கக்கூடிய மந்திரம் இந்த நமசிவய மந்திரம். தேவர்களை காப்பதற்கு நஞ்சை உண்டவன் மனிதர்களை காப்பதற்கு என்னவெல்லாம் செய்வான்? எல்லாவற்றையும் செய்வான். ஆக இந்த பெருமை மிகு மந்திரத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கிறோம். இடைவிடாது சொல்ல வேண்டும். இந்த நமசிவய மந்திரத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்காது. சிவசிவ என்கிலர் தீவினையாளர். தீவினைகள் நிறைய பெற்றவர்களுக்கு சிவசிவ என்று சொல்ல வராது. சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும். அந்த வாய்ப்பு பெற்றவர்கள் சிவசிவ என்று சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் தீவினையை செய்யாமல் நல்வினையை ஆற்றக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள். சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். சிவசிவ என்று எண்ணிக்கொண்டிருந்தால் வானுலகத்துள்ள தேவர்களாக மாறிப்போவார்கள். புரியுதா? சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர். சிவசிவ என்றிட சிவகதிதானே. சிவகதியவே நாம் அடைந்து விடலாம். சிவனுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய, சிவன் வாழக்கூடிய உலகத்திலேயே வாழக்கூடிய சாலோப நிலையை அடையலாம். சிவனுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சாரூபம் நிலையை அடையலாம். சிவனுடைய தன்மையாகவே மாறக்கூடிய சாயுச்சியம் நிலையை அடையலாம். சிவனுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சாமீபம் நிறைய அடையலாம். இதெல்லாம் நமசிவய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் தான் வரும். சாலோகம் சிவன் லோகத்திலேயே வாழ்வது, சாரூபம் சிவனுடைய உருவமாகவே மாறுவது, சாமீபம் சிவனுக்கு அருகிலேயே இருப்பது, சாயுச்சியம் இறை தன்மையுடையவனாகவே மாறுவது. இத்தகைய நிலைகளில் ஏதேனும் ஒன்றை நம்மளுடைய முயற்சிக்கு தக்கவாறு அடைய முடியும். அதற்கு நமசிவய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நமசிவய மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் இம்மையில் உள்ள பிணிகள் எல்லாம் நீங்கும். மறுமையில் இந்த 4 நிலைகளில் ஒன்றை அடைய முடியும். அதான் கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரைவிலர் என்பதால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுன் கண்டன் நமசிவாயவே. இந்த நமசிவாய மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும்? நந்தி நாமம் நமசிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவளாரெல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே. நந்தி நாமம் நமசிவாய எனும், நமசிவய 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 என்று நந்தியம்பர்மான் ஆகிய ஞான ஈஸ்வரன் ஆகிய அந்த ஆதி ஈஸ்வரனை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தால், எப்படி வணங்கி கொண்டிருந்தால்? சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல், சந்தம் வைத்து பாட்டு பாடி மகிழ்ந்து இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருந்தால், நந்தி நாமம் நமசிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவளாரலாம். எப்பொழுதுமே சிந்தையிலேயே அந்த நமசிவாய மந்திரத்தை எண்ணிக்கொண்டு மகிழ்ந்து கொண்டுமே இருப்பீர்களே ஆனால் பந்தபாசம் அற்று போய்விடும். உலக பொருள்களின் மேல் உள்ள பற்று அற்று போய்விடும். உலக பொருள்களின் மேல் உள்ள பற்று அற்று போய்விட்டால் அந்த ஆன்மா இந்த உடலில் இருந்து விடுதலை பெற்று இறைவனை சேர்ந்து விடும். இந்த ஆன்மாவானது பற்றுக்களால் இந்த உடலோடு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த உடலையே மெய்யென்று நம்பி ஒரு 50 வருடம் 60 வருடம் 70 வருடம் 80 வருடம் இந்த உடலுக்குள்ளேயே தங்கி இருப்பதனால்
இதுதான் நமக்கு நிரந்தரமான இடம் என்று தெரியாமல் நம்பிக்கொண்டு இந்த பற்றுக்களினால், பிள்ளை பாசத்தினால், மனைவி பாசத்தினால், தாய் தந்தை பாசத்தினால், லௌகீக பொருள்கள், நிலம், வாகனம் போன்ற பற்றுக்களினால், ஆசையினால் இந்த ஆன்மா என்ற உயிரானது உடலோடு கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பற்றுக்களை விட்டுவிட்டால் அந்த ஆன்மா என்ற உயிர் பரமனை சேர்ந்துவிடும். அந்த பற்றுக்களை நீக்குவதற்கு நீங்கள் நமசிவய மந்திரத்தை இனிய சந்தத்தோடு சேர்ந்து மகிழ்ந்து பாடுங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். நீங்களும் பிரதேச வேளையில் சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று நந்தியம்பெருமானுடைய அருகில் நின்று கொண்டு இந்த 2 பாடல்களையும் உறக்கப்பாடி நமசிவய மந்திரத்தை மனதால் எண்ணிக்கொண்டே இருந்தால் நீங்கள் இம்மை பிறப்பில் இருந்து துன்பங்களில் இதெல்லாம் விடுபட்டு மறுமையில் நீங்கள் சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்ற நிலைகளில் ஒன்றை நிச்சயமாக அடையலாம். எப்பரிசாயினும் ஏத்துமின் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்று இதைத்தான் திருமூல தெய்வம் சொல்கிறார். அப்பனை நந்தியை ஆரா அமுதனை ஒப்பிலி வல்லலை ஊழி மதுளரை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே. உங்களுடைய பக்தியின் தன்மைக்கேற்ப, வன்மைக்கேற்ப நீங்கள் சாலோபம் என்று சொல்லக்கூடக்கூடிய இறைவன் வாழக்கூடிய லோகத்திலேயே வாழலாம். சாமீபம் என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கு அருகிலேயே வாழக்கூடிய பேரினை பெறலாம். சாரூபன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய உருவமாகவே உங்கள் உருவம் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று மாறுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கிறது. சாயுச்சியம் என்று சொன்னால் நீங்களே இறைவனாக மாறிவிடலாம். ஆக இதற்கெல்லாம் நீங்கள் பஞ்சாக்கர மந்திரத்தை இந்த பிரதோஷ வேளையில் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். சொல்லிக்கொண்டு இருப்பீர்கள் தானே? அந்த பாடல்களை மீண்டும் ஒரு முறை தருகிறேன். கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல் மிண்டர் விரவலர் என்பரால் விஞ்சையண்டர்கள் வேண்ட அமுது செய் நஞ்சுள் கண்டன் நமசிவாயவே. நந்தி நாமம் நமசிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞானசம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்தவளாரெல்லாம் பந்தபாசம் அறுக்க வல்லார்களே. இந்த பாடலை பாடிக்கொண்டு நமசிவாய மந்திரத்தை நினைத்து கொண்டு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் நீங்கள் வழிபாடு செய்து இம்மை பிறவியில் வரக்கூடிய துன்பங்களில் இருந்தெல்லாம் விடுபட்டு மறுமை பிறவியில் இறைத்தன்மை அடைவீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். மேன்மைகள் சைவ நீதி உலகெங்கும் பரவுதற் பொருட்டு இதை அனைவருக்கும் பகிருங்கள். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம்.